திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் குழல் ஒன்றியம் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் குழல் புள்ளிலின் ஊராட்சி மன்றம் அருகில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி தலைமையில் குழல் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் சுப்பிரமணி முன்னிலையில் மாதவரம் வி மூர்த்தி எழுச்சியுரையாற்றி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வேலை திட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக ஆட்சியில். அதன் வாயிலாக அந்த அரசை கண்டிக்கின்ற விதமாக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஊராட்சி வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தும்படி ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய ஜனநாயக கட்சியின் இருக்கின்ற அத்தனை கூட்டணி சார்பாகவும் இங்கே தமிழகம் முழுவதும், இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்று பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அம்பத்தூர் பாஸ்கர் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கு இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு மகளிர் மணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் பாடாளுமன்ற கட்சி மற்றும் புரட்சி பாரதம் அத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி கூறி இன்று இந்த அரசு என்பது மத்திய அரசால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்ததன் மூலமாக அந்த ஊராட்சியில் இருக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பிலே பங்கு கொண்டு அதன் மூலமாக வருகின்ற வருவாயை கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்துகின்ற ஒரு விதத்தை நாம் இந்த தமிழகத்தில் பார்த்துக் கொண்டிருந்தோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற போதும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற போதும் சரி, இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே சேர்ந்தவர்கள் அந்த 100 நாள் வேலையும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அவர்கள் பணி செய்த காலத்திலே அந்த சம்பளமும் கொடுக்கப்பட்டது. அதை ஒருபோதும் நிறுத்தியது கிடையாது. ஏனென்றால் அது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள சகோதரிகள் சகோதரர்கள் அதில் ஈடுபட்டு அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படி நடக்கின்ற போது கடந்த தேர்தலில் கூட, கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே இந்த 100 நாள் வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக இருக்கின்றது. இவர்களை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் அந்த 100 நாள் வேலையை நிறுத்துவார்கள் என்று பொய்யான வாக்குறுதியை கூறினார்கள். அப்படி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்ற வைத்து ஆட்சி வந்துவிட்ட இவர்கள் இன்று தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த 100 நாள் வேலையை ஒரு கேள்விக்குறியாக்கி 4 நாள் 5 நாள் வேலை கூட தருவது கிடையாது. முன்னாள் ஊராட்சி தலைவராக சுப்பிரமணியன் இருக்கின்றார், இப்போது ஊராட்சி தலைவராக ஜெயசந்திரன் இருக்கிறார். இப்படி அவர்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது என்பதை. இன்று பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் வரை கூட தரதில்லை. அப்படியே தந்தாலும் அவங்களுக்கு அந்த பணிக்கு உண்டான ஊதியம் தரதில்லை, நிறுத்துறாங்க. ஆனால் மத்திய அரசு அந்த அவருக்கு உண்டான அந்த பணியினுடைய அந்த சம்பளத்தை, ஊதியத்தை மத்திய மாநில அரசு கொடுத்து விடுகிறது. ஆனால் வாங்கி இவர்கள் வேறு ஒரு துறைக்கு அதை செலவு செய்துவிட்டு அந்த மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு சேராமல் இவர்கள் மத்திய அரசு கொடுக்கவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று பொய்யாக சொல்லிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய கிழித்தறியும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும்
இந்த விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தது என்னாச்சு? வாக்குறுதி கொடுத்தது என்னாச்சு? இந்த திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். பொய்த்து விட்டது, பொய்த்து விட்டது, பொய்த்து விட்டது. வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்த்து விட்டது. தமிழகத்திலே மலர செய்வோம், மலர செய்வோம். மாண்புமிகு எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார், மக்களை விரும்ப முதல்வரான எடப்பாடியார், மக்கள் விரும்ப நம்முடைய எடப்பாடியார். பாரதிய அன்னையின் புகழ், உத்தம நாயகர் நரேந்திர மோடியின் புகழ். பாரத் மாதா கி